வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய கடன் தள்ளுபடி குறித்து சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. ஸோ யாருக்கு இந்த விவசாய கடன் தள்ளுபடியை முதல்வர் விஜய் அறிவிட்டிருக்காரு. மீண்டும் ஒரு புதிய அறிவிப்பை விவசாய கடன் தள்ளுபடியில் முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ளாரா? ஸோ அந்த புதிய அறிவிப்பின் மூலமாக யாருக்கெல்லாம் இது வழங்க இருக்கு? ஸோ விவசாய கடன் தள்ளுபடி தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்ட விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து புதிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சுமார் 13 லட்சம் விவசாயிகள் பயன்பெற உள்ள நிலையில் குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளித்து மறுபட்டியல் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருப்பவர்களுக்கு முழு தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேலே வைத்திருப்பவர்களுக்கு பகுதியளவு பாதி தள்ளுபடியும் வழங்கப்படலாம். இந்த மாத இறுதிக்குள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று நம்பப்படுகிறதால் தள்ளுபடி சலுகையை இழக்க நேரிடும் என்ற அச்சத்தில் விவசாயிகள் பலரும் கடனை செலுத்தாமல் காத்திருக்கின்றார்கள். தங்கள் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என விவசாயிகள் சங்கங்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. இறுதியில் தகுதியான பயனாளிகள் மற்றும் பயிர் கடன்களை வகைகளை சுட்டிக்காட்டி இந்த தள்ளுபடி அமைவதோடு அரசின் இறுதி முடிவிற்காக விவசாயிகள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள். ஸோ விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி கூட்டுறவு வங்கி பட்டியலில் வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த ஜூன் மாதம் இறுதிக்குள்ளார இதற்கான ஒரு அப்டேட்டை எதிர்பார்க்கலாம். மறுபட்டியலை வெளியிட போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மறுபட்டியல் யாருக்கு? தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றும் வகையில் இந்த மாத இறுதிக்குள் தகுதியான விவசாயிகளுக்கு மறுபட்டியல் வெளியாகும். 13 லட்சம் விவசாயிகளுக்கான ஒரு புதிய பட்டியலை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. விவசாய கடன் தள்ளுபடிக்கான எண்ணிக்கை பொருளாதார நெருக்கடியால் கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மீட்கும் ஒரு அறிவிப்பு. ஸோ தவணை தேதி வந்தால் என்ன செய்வது? கடனுக்காக தவணையை தேதி வந்துவிட்டதா? இப்போது கடனை செலுத்துதல் விளைவு தள்ளுபடி பட்டியலிருந்து நீக்கப்படுவார்கள். கட்டாமல் காத்திருப்பு விளைவு 8% அபராதம் வட்டி விதிக்கப்படும். இறுதி பலன் இந்த மாத இறுதியில் முழுமையான தள்ளுபடி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிலத்தினுடைய அளவு எது இப்போ என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியும். யாருக்கு என்ன தள்ளுபடி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ சிறு மற்றும் குறு விவசாயிகள் 5 ஏக்கருக்குள் நிலம் அல்லது 2 லட்சத்திற்குள் கடன் இருந்தால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா முழு தள்ளுபடி. பகுதி தள்ளுபடி 5 முதல் 10 ஏக்கருக்கு மேலே உள்ள விவசாயிகள் பகுதி. கடன் அளவு 2 லட்சத்திற்குள் வாங்கியவர்களுக்கு முழுமையாக. 2 லட்சத்துக்கு மேலே மற்றும் 3 லட்சம் 5 லட்சம் வரை இருந்தால் ஒரு 1.5 லட்சம்னா 2 லட்சம்னா 1.5 லட்சம், 3 லட்சம்னா 1.5 லட்சம், அந்த மாதிரி தள்ளுபடி. எதிர்பார்க்கப்படும் சலுகை வாங்கிய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அந்த 5 ஏக்கர் 2 லட்சத்துக்குள்ளே இருந்தால் தகுதி அளவு 50% தள்ளுபடி செய்யப்படும். மீதி பகுதி அளவு அப்படின்னா ஓகேங்களா? ஸோ இதில் முழு தள்ளுபடியை உறுதி செய்யும் முக்கியமான 3 காரணிகள் அப்படின்னா தகுதியான பயிர்க்கடன்கள், வாழை, கரும்பு மற்றும் பயிர்க்கடன்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ரேஷன் கார்டு. ஓகேங்களா? மேற்கண்ட பயிர்களுக்கு பெறப்பட்ட கடன்கள் கட்டாயம் இந்த பட்டியலில் இடம்பெறும். ஸோ வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் பிபிஎல் அட்டைகள், ரேஷன் தாரர்கள் இந்த அட்டைகள் அடிப்படையில் தள்ளுபடி இறுதி பட்டியல் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசுக்கு அதிகப்படியான அழுத்தம், சிக்கல்கள் தற்சமயம் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? அரசு ஊழியர் விவசாய முரண்பாடு. அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படும் நிலையில் விவசாயிகளின் கோரிக்கை புறக்கணிக்கப்படுவது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர் கண்டன ஆர்ப்பாட்டங்கள், மாவட்ட அளவில் விவசாய சங்கத்தின தினசரி போராட்டங்கள், அரசியல் தலையீடுகள், 50% குறைவான தள்ளுபடி வழங்கினால் ஏற்படும் அரசியல் விளைவுகள் மற்றும் விஜயின் தலையீடு. இதெல்லாம் எங்கே போய் முடியும் தெரியல. இறுதி முடிவு அமைதியாக காப்போம். இந்த ஜூன் 31ஆம் தேதி ஒரு இறுதி முடிவாக வரும். 8% வட்டி ஈடுவதை அச்சப்பட வேண்டாம். முழு தள்ளுபடி அதை ஈடு செய்யும். வங்கியை நம்பாதீர்கள். கூட்டுறவு வங்கி அதிகாரிகள் மௌனத்தை கண்டு கடனை செலுத்தி விடாதீர்கள். காத்திருங்கள். இந்த மாத இறுதியாக அதிகாரப்பூர்வ மறுபட்டியல் வெளியிட வரைக்கும் காத்திருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கள நிலவரம், அரசியல் எல்லாமே தற்சமயம் இதுதான் சொல்கிறது. நடிகர் விஜய், கட்சி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பார்வையும் அரசியல் தொடர்பான அழுத்தமும் இதனால் அதிகரிச்சிட்ருக்கு. இப்போது தயவு செய்து இந்த தவணை தொகை வந்து விட்டதாலும் நீங்கள் காத்திருக்க வேண்டிய டைம். இப்போது இந்த டைமில் காத்திருந்தீங்கன்னா முழு தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நாள் தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.